கோச், நான் அப்பர் பாடி ஒர்க் அவுட் பண்ண போறேன். எனக்கு இந்த ரெசிஸ்டன்ட் பேண்ட் வச்சு ஒரு நல்ல வார்ம் அப் சொல்லி தரீங்களா? கண்டிப்பா சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த 3 பாயிண்ட்ஸை புரிஞ்சுக்கிட்டு வார்ம் அப் பண்ணீங்கன்னா உங்க ஒர்க் அவுட்டோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருக்கும். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மொபிலிட்டி. ஷோல்டர்ஸ் மொபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும். பிளட் ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணி ஜாயிண்ட்டும் மசிலும் ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷனில் மூவ் ஆக ரெடி ஆகும். அதுக்கு தான் பேண்ட் பாஸ் த்ரூ. செகண்ட் பாயிண்ட் ஆக்டிவேஷன். ஷோல்டர் ஸ்டெபிளைசர்ஸ், ரொட்டேட்டர் கஃப், செரட்டஸ் ஆன்டீரியர், ஸ்கேப்புலர் மசிலை ஆக்டிவேட் பண்ணணும். இதனால மைண்ட் டு மசில் கனெக்ஷன், ஸ்கேப்புலர் கண்ட்ரோல், ஷோல்டர் ஸ்டெபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். தேர்ட் பாயிண்ட் நியூரல் ப்ரைமிங். நர்வஸ் சிஸ்டமை ப்ரைம் பண்ணணும். ஃபாஸ்ட் ட்விட்ச் மசில் ஃபைபரை ஆக்டிவேட் பண்ணால் பவர் அவுட்புட்டும் ஒர்க் அவுட் பர்ஃபார்மன்ஸும் இம்ப்ரூவ் ஆகும். அதுக்கு தான் லைட் வெயிட்டில் ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் செட். இனிமே வெறும் கையை சுத்தாம இந்த 3 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி வார்ம் அப் பண்ணுங்க. உங்க ஸ்ட்ரென்த் வேற லெவல்ல மாறும். இந்த மாதிரியான சயின்டிஃபிக் ஃபிட்னஸ் டிப்ஸ்க்கு உங்க ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் கோச்சுக்கு ஒரு ஃபாலோ தட்டிடுங்க.